கோயம்புத்தூர் சூலூரில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பவம். 10 வயசு பொண்ணை கொடூரமான முறையில் மூஞ்செல்லாம் சிதைச்சி ரேப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ 2 நாளாக தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விசாரணை அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கும். இந்த சம்பவத்தில் போலீஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க சிரித்தாங்கன்னு ஒரு சர்ச்சையும் ஓடுனுச்சு. இந்த சம்பவத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இதெல்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. எந்த ஆட்சி மாறினாலும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஏன்னா தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றும் இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர் சூலூரில் பள்ளப்பாளையம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் இவங்களோட வீடு வந்திருக்கு. அதாவது இவங்க வாடகைக்கு தங்கியிருக்காங்க. கடந்த 20 நாள் தான் ஆகுது இந்த குடும்பம் இங்கே கணவன், மனைவி, அப்புறம் இந்த 10 வயசு பொண்ணு, அதாவது 5ஆவது தான் படிக்குது. அப்புறம் ஒரு தம்பி இருக்கான் அந்த பொண்ணுக்கு. இப்படி 4 பேர் சந்தோஷமாக தான் இருக்காங்க. எல்லாம் போயிட்டுருக்கு. இப்படி போகும்போது தான் இது ஸ்கூல் டேஸாக இருந்தால் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கும். ஆனால் லீவு நாள் தானே, ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் இந்த 21ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இந்த பொண்ணு காணாமல் போகுது. அந்த பொண்ணோட தம்பி வீட்டில் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா தேடுறாங்க. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டு 7 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்ணு காணுன்னு தெரிய வருது. அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் எல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து நிறையா இடத்துல தேடுறாங்க. எங்கேயுமே பொண்ணு இல்லை அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் 8:30 போல் நைட்டு போலீஸுக்கு அடிக்கிறாங்க. அதாவது 100 நம்பருக்கு. அந்த அடித்தோடனே போலீஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் எல்லோரும் இங்கே வராங்க. நாங்கள் இது மாதிரி கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் அவங்க தேடுறாங்க. 5 தனிப்படைகள் அமைச்சு இங்கே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. நைட்டு 10 மணிக்கெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் தேடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணை கண்டே பிடிக்க முடியலை. இப்படி போகும்போது தான் அடுத்த நாள் 22ஆம் தேதியும் இந்த கேஸ் போயிட்டுருக்கு. தேடுறாங்க. சிசிடிவி ஆய்வு பண்ணுறாங்க. 200க்கும் மேற்பட்ட சிசிடிவியை பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது ஒருத்தன் பைக்கில் கூட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரியுது. அந்த பைக்கோட நம்பரெல்லாம் தெரிய வருது. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம், அதாவது பொண்ணு காணாமல் போய் 24 மணி நேரம் கழித்து அந்த பொண்ணோட உடல் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் கிடைக்குது. அந்த பொண்ணோட உடல் மூஞ்செல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. இந்த உடலை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அப்போ தெரிஞ்ச விஷயம், இந்த பொண்ணை கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்காங்க, மூஞ்சை சிதைச்சிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே அந்த தகவல் ஃபேமிலிக்கு கிடைக்க வருது. இப்படி தெரிஞ்சோடனே அவங்களுக்கு இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயங்கரமான போராட்டம் பண்ணுறாங்க, நியாயம் வேணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வயசு வெறும் 10 தான். நினச்சி பார்க்க முடியுதா? அதுக்கப்புறம் போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட மக்கள் வராங்க. இப்படி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் சமாதானப்படுத்துகிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக குற்றவாளியை கைது பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுவோன்னு. கிட்டத்தட்ட நைட்டாக 8 மணி நேரமாக இந்த போராட்டம். எல்லோரும் தூங்காமல் கொல்லாமல் முழிச்சிக்கிட்டு அந்த திருச்சி ரோட்டில் அங்கே மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் உத்தரவாதம் கொடுக்குறாங்க, நாங்கள் குற்றவாளியை கைது பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் குற்றவாளியையும் சிசிடிவியை பார்த்து அதில் நம்பர் பிளேட்டு தெரிஞ்சுது. அதை வச்சு யார் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. கார்த்தி அப்படின்னு சொல்லப்படுற 33 வயசான ஆள். இந்த ஆள் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். இவர் கூலி வேலைக்காக அங்கே போய் தங்கியிருந்திருக்காரு. அதுவும் எங்கே இருந்திருக்காருன்னா, இந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருந்திருக்காரு. அவனையும் கைது பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கண்ணம்பாளையத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 1வது மாடியில் போய் ஒளிஞ்சிட்றான். அப்படி அங்கே ஒளிஞ்சோன்னா போலீஸ் அந்த இடத்த போய் சுற்றி வளைச்சி அவனை பிடிக்க போகிறாங்க. அவன் அங்கேருந்து கீழே குதிக்கிறான். அதனால வலது கையும் வலது காலும் முறிஞ்சு போகுது. இவன் மட்டும் தப்பு பண்ணலை, இன்னொருத்தனும் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. இவனோட ஃப்ரெண்டு மோகன்ராஜ், அவனுக்கு 30 வயசாகுது. அவனையும் போய் கைது பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, இந்த கார்த்தி இந்த ஃபேமிலியோடையே சேர்ந்து இந்த பொண்ணையும் தேடி இருந்திருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இவனே தப்பு பண்ணி மூஞ்செல்லாம் சிதைச்சி விட்டு இவனே கூட நின்று தேடி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கைது நடவடிக்கையெல்லாம் முடிஞ்சிருது. இவன் அந்த அடிபட்டுச்சில் வலது காலும் வலது கையும். இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இங்கே கை காலெலாம் கட்டு போட்டு அதுக்கப்புறம் நீதிபதியை இங்கே விசாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த இன்னொருத்தனை கைது பண்ணாங்கள்ல, அவனை அந்த 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லியிருந்திருக்காங்க.
இந்த பொண்ணோட குடும்பம் உடலை வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நியாயம் வேணும், இந்த தப்பை பண்ணவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் போக முடியும், அது படிப்படியாக தான் போவாங்க. அதனால் அது வரைக்கும் உடலை வச்சுருக்க முடியாது, கொடுத்துட்டு போவாங்கள்ல. ஆனால் இந்த பொண்ணோட அம்மா முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு சர்ச்சை வந்து வெடிக்குது. அது என்னென்னா, இந்த பொண்ணோட அப்பாவை கூட்டுட்டு போய் கையெழுத்து வாங்கி உடலை கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் உடலை சொந்த ஊரில் கொண்டு போய் தகனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பொண்ணோட அம்மாவுக்கு தெரியாது, கடைசியில் வந்து மூஞ்ச பார்க்கல அப்படின்ட்டு இந்த பொண்ணோட சித்தி வந்து இங்கே மீடியாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய சர்ச்சையாகுது. 2020 உத்தரப்பிரதேசமாக ஏதோ ஒரு இடங்க, அங்கே இதேமாரியே பாலியல் வன்கொடுமை கேஸில் இதேமாரி உடலை எரிச்சாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு இதை ஒப்பிட்டு வந்து டிஎம்கே ஐடிவிங்கெல்லாம் போட்டிருந்துருப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு ஒரு சர்ச்சை. அது என்னென்னா, இங்கே போலீஸ் அவங்க என்னென்ன நடந்தது, எத்தனை மணிக்கு எங்களுக்கு கால் வந்துச்சு, தனிப்பட அமைச்சது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இங்கே ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஏன் போலீஸ் சிரித்தாங்கன்னு மிகப்பெரிய சர்ச்சையாகுது. இது ட்விட்டரில் போட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி வந்து அவங்க சிரித்தாங்க? தமிழ்நாடே வந்து கிட்டத்தட்ட கதிகலங்கிருக்கு, உலுக்கி பார்த்துருக்கு இந்த சம்பவம். 10 வயசு பொண்ணுன்னா நினச்சி கூட பார்க்க முடியலை, எல்லா இடங்கள்லையும் வருத்தப்படுறாங்க. இந்த நேரத்தில் எப்படி போலீஸ் சிரிக்கலாம் அப்படின்னு இங்கே ட்விட்டரில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தாவேக்கு ஆதரவாளர் குரூப்பு, ஏஐ வீடியோ அப்படின்னு, இது ஏஐ வீடியோ தான்ப்பா, பொய் செய்தி பரப்புகிறாங்கன்னு இங்கே டிஎன் போலீஸே வந்து டேக் பண்ணி ஏகப்பட்ட ஐடிஸை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இதை பார்த்த மீடியா இல்லை நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் தான் எடுத்தோம், இது ஒரிஜினல் வீடியோ தான் அப்படின்னு இங்கே நியூஸ் சேனல் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி பல விஷயங்கள். இதை தாண்டி அமைச்சர் கீர்த்தனா அவங்க இது மாதிரி பேட்டி கொடுக்கும்போது அவங்க சிரித்த மாதிரி இருந்தாங்க, அது தப்பு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அது இல்லை நான் அந்த மாதிரிலாம் இது பண்ணல அப்படின்ட்டு அவங்க ஒரு விளக்கம் வந்து ட்விட்டரில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்கள், பல சர்ச்சைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் என்னால் பார்க்க முடிஞ்ச விஷயம், ட்விட்டரில் இது ஏஐ வீடியோ அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு சரி இவ்வளவு அடிச்சுக்கிறாங்களே, சரி இது உண்மையா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போன்னு பார்த்தா, ஆனி ஒரு மிகப்பெரிய சேனல், அவங்கள்ட்ட வந்து ஒரு தனி போலீஸ் அவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது அவங்க சிரித்த மாதிரி வந்து பேசியிருந்திருப்பாங்க. இதே நேரத்தில் பாலிமரில் போய் பார்த்தா இங்கே போலீஸ் வந்து சிரித்த மாதிரி அதில் வந்து இருந்துருக்கும். பட் இது ஏஐ வீடியோ அப்படின்னு எப்படி தான் இந்தளவுக்கு வந்து பேசி அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. உண்மையாக என்னென்னா, எந்த ஒரு ஆட்சியும் 100% வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, தப்பு நடக்கும். அந்த தப்பை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஆட்சி என்ன பண்ணாலும் அதை சரி அப்படின்னு கண்டிப்பாக முட்டு கொடுக்கக்கூடாது, அதுதான் உண்மையான விஷயம். இப்போ வந்து இப்போ இதே வந்து வியூஸ் வருதுன்னு வைங்களா அதிகமாக, இதுக்கு கீழே அவ்வளோ வந்து திட்டலாம் என்ன. பட் என்னென்னா உண்மையாக என்னென்னா, ஒரு ஆட்சி வந்து நல்லது பண்ணாங்கன்னா அவங்க கொண்டாடுறதுல தப்பு கிடையாது. அந்த இடத்துல சின்ன தப்பு இருந்தால் சுட்டி காட்டுறதுலேயும் தப்பு கிடையாதுல்ல. ஏன்னா ஒரு தப்பை சுட்டி காட்டினா தான் அது வந்து சரியாகும். இந்த ரேப் சம்பவம் இதெல்லாம் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்னு தெரில. ஏன்னா தனி மனித ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தனி ஆளுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போட முடியாது, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன மாதிரி தண்டனை வந்தால் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படின்னு வந்து தெரியலை. ஏன்னா இப்போ இவங்களையும் ஜெயிலில் கொண்டு போட்டு அதுக்கப்புறம் விசாரித்து அதுக்கப்புறம் தான் இந்த தீர்ப்பை கொடுக்க முடியும். அதுக்கான காரணம் 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். விசாரணையில் தானே எல்லா உண்மையும் தெரிய வரும். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு அடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.